guys வெறுப்பாகுது எனக்கு குச்சிலாம் நினைக்கிறேன் நானும் மதுரைக்காரன் தான். சாரி சார் மூணு பேரு யாரு வெள்ள 3 பேருக்குமே மொத்தமா சேர்த்தாலே ஒரு டீ பாதி கேக்குறேன் இல்ல இவன் போட்டு நான் காசு நம்மளாங்க மேடம் அவசியம் எத்தனை பால் சொல்ல நானும் எத்தனை பால் போடுறோம் 6 பால் போட்டு அவ்வளவுதான் இதான் பேட்டிங் சரியா பாவம் பாக்காது அடிச்சு கால்ல அடிச்சு 3 வருஷமா பில்டப் தான் ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆகுது வந்திருந்து அச்சுதான் செஞ்சிடறானுங்க சும்மா 2 ஒரு நிமிஷம் முடியல. ஆட்டோல மறுபடியும் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். எங்களுக்கு வந்து இந்த vlogs மன உளைச்சலா இருக்கு. நான் வந்து கேமராவே பாப்பேன் என் கூட பேசுறேன் உங்க கூட பேசுறது கேமரா பார்த்து பேசலாம் கேமரா பத்தே பேசலாம் கைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் கைஸ் கம்மி இல்லடா பண்ண கைஸ் வெறுப்பாகுது எனக்கு குச்சிலாம் நினைக்கிறேன் என்னன்னா மைக் போடாமலே எல்லாரும் பேசுங்க அது சூப்பர். இந்த வீடியோ வந்து டெலீட் இருக்கு அதான்டா நல்லா இருக்கு அப்ப மைக் மண்ணில் போதீங்க ஆனா நம்ம 5000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டோம்டா. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒன்னா நம்ம எது சொல்லு ஜிம்முக்கு 2500 மைக் 2000 தவறி மண்ணோட மண்ணா போட்டோம் சோடா இவன் பாரு ஃப்ரேம் சூப்பரா வச்சுக்கிறான். நான் ரசிச்சுட்டு வந்து நகத்து கவனமான்னு பாத்துனுக்கிறேன் மதுரைக்காரன் தான். என்னைக்கு கார் வாங்க போறோம்னு தெரியல. கடைசி வரைக்கும் கிரிக்கெட் ஆடுமே கிரவுண்ட்ல விளையாடுவோம். ஆனா அந்த சந்தோஷம் கிடைக்காது பண்ணி சரி. நான் ஃபர்ஸ்ட் ஒரே கேள்வி பதில் சொல்லு. ஒரு ஓவருக்கு எத்தனை பால்? எனக்கு தெரிஞ்சு 3 எனக்கு தெரிஞ்சு 4 தான் இருக்கு ஒரு ஓவருக்கு. ஆனா இன்டர்நேஷனல் மட்டும் ஏன் 5 போறாங்கன்னு தெரியல. அது ரூல்ஸே அப்படிதான். நம்ம எல்லாம் தென்னை மாட்டையில விளையாடணும். வேட்டை கொத்த தென்னை மாட்டில எப்படி 6 பால் ஒரு ஓவருக்கு 3 பால் தான் வச்சுக்கீங்கன்னா சின்ன பசங்க அப்படிதான் வச்சுப்போம். இதுவேடா ஸ்டெப் 23 சாரி சார் ஸ்ட்ரைட் பாரு நீ என்ன கண்ணாமூச்சி ஆடுனுங்கிற 3 பேருக்குள்ளதான் போட்டி. நான் ஒரு மட்டையை வச்சுக்கிறேன் ஆட்டோ வீல கைட்டு போயிட்டு போறீங்க. 3 பேரு யாரு வெள்ள 3 பேருக்குமே மொத்தமா சேர்த்தாலே ஒரு டீ பாதி கேக்குறேன் இல்ல பேசாம நம்மளே ஆசைப்பட்டவங்க எல்லாம் வச்சுக்கலாம். இவனுங்க விளையாடுற மாதிரி வரல. நானு புவனேஷ் ராகுல் 3 பேர் ஆகவே ஆகாது. அவனுக்கு பேட்டிங் கத்து கொடுக்க போறேன் அவன் டீம். அப்ப என்ன நீ டீமே ஆடுறீங்க. சரி ஓகே நான் வரேன். மாமா நம்மள புதுசா பாருங்களேன் கிரிக்கெட் கபடி ஆடுற மாதிரி பாக்ஸ் போட்டு இங்கிலாந்துல கிரவுண்ட்ல இப்படிதான்டா இருக்கும். இவன் போட்டு நான் காசு நம்மளாங்க மேடம் அவசியம் போடுறேன் காசு ஹெட் ஐபிஎல்ல பண்றாமா பண்றான் அது டைலே நான் பார்த்தேன். யாரா கேக்குறீங்க? என் மாமா கேப்பான். மாமா கேள்றான். மாமா எங்க டீம் இப்ப நாங்க போட்டு நாங்களே வாடா கேட்போம் போட்டு நாங்களே எங்க 3 பேர் கேட்டுவா நான் எட்டுனா அவன் டைல 3 பேர் டீம் எங்க கேட்க சொல்றேன் பேசினா விளையாடுறது டைல்ஸ் ஹெட் காயின் சொல்றோம். நீங்க ஜெயிச்சு போறப்பா இந்த பேட்டா அந்த பேட்டா விளையாட தேவையில்ல ஒண்ணும் தேவையில்ல. அவனுக்கு பேட்டிங் சொல்லிட்டேன் முடிச்சிடலாமா? எத்தனை ஒரு மேட்ச்? 4 ஓவர். எத்தனை பால் சொல்ல 4 ஓவர் எத்தனை பால் போடுறோம்? 6 பால். பிரச்சனை பண்ணுவோம். ரூல்ஸ் சொல்லுங்க. ரூல்ஸ் வந்து என்ன கோடு வச்சிருக்கான். கார்ல பட்டுதுன்னா அவுட். கார்ல த்ரோ பட்டா கார்ல பட்டா ஆமா கார்ல பட்டா ஆமா கார்ல போட்டு அந்த கம்பெனிக்கு பட்டல அந்த கம்பியை தாண்டி அவுட். ஆட்டோ எல்லாமே எல்லா வெஹிக்கிள்ஸ் தான். முக்கியமா
கம்பத்துல முக்கியமா பேட்ல பால் பட்டா அவுட். இந்த காலத்துல நாளைக்கு சிந்திக்கிறேன். ஒன் பிச் ஆச்சு. ஒன் பிச் சொல்லலாமா? ஒன் பிச்சு 6 எல்லாம் கிடையாது, கார்ல பட்டா அவுட். ஓடுற ரன் இருக்கு, இத கோடை தாண்டி உருண்டிட்டு போச்சுன்னா 4. ஓகே 4 ஓவர். அந்த கோடா? ஆமா இந்த கோட் தான். டீம் பேர் என்னடா நம்ம டீம் பேர் வந்து ஒயிட் போர்டு. நாங்க ஒயிட் போர்டு, அவங்க பிளாக் போர்டு. கருப்பு வந்து தீயசக்தி. 4 ஓவர் மேட்ச் 30-35 அச்சா போதும். நீ 10 ரன்னு, இவன் 10 ரன்னு, நான் ஒரு 5 35 ரன். அப்படி எப்படி கணக்கு வரும்? 15 ஃபர்ஸ்ட் 4 ஓவர் மேட்ச். ஓகேவா? 4 ஓவர் மேட்ச்ல வந்து எப்படியும் ஓப்பனிங் என் கூட வந்து ஒருத்த கழுத்த தம்பரு அவன் தான் ஆடுவான். அவன் கூட வேற ஒருத்தர் இருப்பான். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துடலாம், அந்த என் கூட பாம்புறான். அவன் விக்கெட் எடுத்தாலே மனசு ஆறிடும். நம்ம அவங்களை அச்சாதான் நம்ம யாரும் தெரியும். நம்மன்னு பேரு ஒயிட்டோட அவனுங்க வந்து 35 ரன் அடிக்க போறேன். நீங்க டிஸ்டர்ப் வந்த மாடா கொடுக்கல மாட்டா அப்ப போட்டுலாம். ஆஃப் சைடு எது, லெக் சைடு எது? நான் சொல்லி தான் விட்டேன். இது லெஃப்ட் சைடு. இது லெக் சைடு. ஆஃப் சைடு வந்து ஆஃப் நம்ம நைட்டு அந்த ஆஃப் இல்ல, ஆஃப் வந்து இதான் ஆஃப். சரியா? போடு, அவ்வளவுதான். இதான் பேட்டிங். சரியா? கண்ணே தெரியல லைட்ல. போடு அடிக்க கூடாது. ஒரு பால் அச்சு விடு. உருண்டிட்டே அந்த ரோட தொட்டா கூட அவுட்னு வச்சுக்கலாமா? போடு போடு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏய் ஸ்பீடு வச்சுடு. பால் ஸ்பீட். அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஃபீல் பண்ணிட்டானே. டேய் அவன் அடிக்க சொல்ல ஸ்லைடர் சொல்ல பால் ஸ்பீடுன்னு சொல்றாச்சான். ஸ்பீட்ல ரீபால் போடு. அவன் பால் அடிச்சிரு, கால்ல அடிச்சிரு. செகண்ட் பால், தேர்ட் பால். நிறைய வாட்டி மாற மாட்டாங்க, பார்த்தாடு. உன்னை நான் பார்த்துட்டு நான் 4 ரன்ல வெளியே வந்தேன். யாரா காசு நேற்று வந்த பையன் எனக்கு ஆடவே தெரியாது. வச்சு விடுவேன். கண்ணே தெரியலா. மயிறு ஃபர்ஸ்ட் பால் கையில அது ஆடவே தெரியல. டைல்ஸ் இருந்தது. என்ன ஒரே முச்சுடு. என்ன பால்ரா? ஸ்டெப்னா பாலா? ஸ்டெப்னா போடா. எத்தனை பால்ரா? லாஸ்ட் பால். லாஸ்ட் பால். லாஸ்ட் பாலா? லாஸ்ட் பால். எப்படி லாஸ்ட் பால்? ஃபர்ஸ்ட் பால் விட்டியாடா? ஃபர்ஸ்ட் பால் அந்த ஒரு பால் கூட இல்ல. ஃபர்ஸ்ட் பால் ஆட வச்சா எப்படியா நீ போடு வச்சு விடு. கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியல. இல்ல இவனே கூட்டு போவான். டக் அவுட் ஆயிட்டான். இவன் இருக்கிறது வேஸ்ட். இவனை கூட்டு செகண்ட் ஓவர் தான். நீ எப்படி வேணா பண்ண ஆடுற. 3 வருஷமா பில்டப் தான் ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. வைட் கீப்பர் தான் அம்பேர். போய் வச்சுலாம் போடு. ஒத்தனா இருக்க மாட்டீங்க. ஓடு. லாஸ்ட் 1 பால்ஸ்ரா. 1 பால். மயிறு 1 பால். 1 பால் தான் இருக்கு. 2 பால் 4 அஷ்டம் போடு. கரெக்ட் சொல்லுப்பா. கைஸ் சொல்லிட்டே அடிக்கிறேன். அந்த பால் 4. நல்லா போட்டாங்க. கர்மாலு. வைட். கீப்பர் தான் அம்பையர். போடு போ. ஏலியனுக்கும் சோட்டா டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் பாத்தீங்க. 4:32 புரிஞ்சிருச்சு. 1 hour ஆக்கிடுறோம். 32 12 தான் ஸ்கோர். இந்த மாதிரி அதண்டா புஷ்பா 2 4. வீடா கட்ட போறேன். அவனுக்கு காதல் சண்டை போயிருக்கு. பொசசிவ் ஆயிட்டான். ஏமாத்தி போட அதிக பயமாகுது. ஒயிட் வந்தா விடுறா, நான் பாத்துக்கிறேன். 2 பால் எங்க வயிறு தொப்பிரு. ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆகுது. வந்திருந்து அச்சுதான் செஞ்சிடறானுங்க. சும்மா 2 ஒரு கூட நிமிஷம் முடியல.
என்னவா டிசைன் ஆடுறான்? சத்தியமா சொல்றான், என்ன பண்ணா தெரியுமா? வந்து ரவுண்ட போட்டு இது காட்டுறான். தெளிவா போகுது. பால் இங்க ஒரு 40 வா போடுவா. வைடு தான். போடுறான்டா அவன் தவற. நானும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் ஒண்ணும் தெரியாது, இவனுக்கு என்ன பேசுறான்னு தெரியல. இப்ப அவன் சொல்றத 100% பண்ண மாட்டான். எப்படியா அந்த பால் வைடா தான் போகுது. மாடு பிடிக்கிற மாதிரி நின்னுறான். 67 பிச்சு குத்தி வருதுங்க வாயன். கைஸ், நம்ம பார்க்க நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. கார்ல நின்று நம்ம பாக்குறாங்க. பவுலிங் அங்க அந்த ஸ்டிக்கில இருந்து எடுக்கிறாப்ல. ஓகே, ஒருவே அந்த கேம் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கேம் டாஸ் போடலாமா? டாஸ் போடலாமா? ஏய், நான் ஆடவே இல்ல. அது கிடையாதுடா. நீங்க பேசுறீங்க. ஏய், நீங்க வின்னு சரியா? நீ நான் வந்து அட அதான். நீ அதெல்லாம் பார்க்காத. அதெல்லாம் பார்க்காத. அதான் போட எத்தனை நாளைக்கு ஆடுவீங்க? போய் சொல்லிட்டு ஆடுங்க. சூப்பரா ஆடு. அப்படியே ஆடு, அப்படியே ஆடு, அப்படியே ஆடு, அப்படியே ஆடு. அவெல்லாம் பவுலிங்க. அவன் டீம் மொத்தமே 3 பேர் தான். நீயே 2 கிட்ட அவனுக்கு காரி துப்புடா. நான் காலைல ஆகி போலையா? 2 விக்கெட் எடுத்துட்டு பேசுவேன். ஸ்டெம்பு ஃப்ரீயா வர ஒரு வாட்டி சொல்லணுமாடா? அஞ்சு ரன் தான்டா வச்சுக்கிறோம். 5 ரன் வச்சுக்கிறேன்டா. போதுடா. அவன் 45 வச்சானடா. அதுக்கு அப்பவே ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னமேடா. போக வேண்டியதான்டா. விடுங்க, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்.